அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பத்ம புஜங்காசனா. அதுக்கு முன்னாடி சில தளர்வு பயிற்சிகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆசனாக்கு போயிடலாம். பத்மாசனா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பத்த கோணாசனா பண்ணணும். அதான் பட்டர்ஃப்ளை சொல்லணும் இல்லையா, அது வந்து நம்ம பண்ணணும். அதனால் காலை வந்து இப்படி மடக்கி வச்சுருங்க. 2 காலையும் நல்ல கிட்டக்க கொண்டு வரணும். எவ்வளோ கிட்ட கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கிட்ட கொண்டு வந்துடலாம். கைகள் 2 இப்படி கோத்துட்டு பிடிச்சி முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை உங்களுக்கு எவ்வளோ கீழே இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இப்படி கீழே இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணணும். இந்த மாதிரி பண்ண வந்து இந்த இடுப்பு பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து தளர்வாயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆசனா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம பத்மாசனா போட்டுடலாம். பத்மாசனா போடும் போது இந்த காலை கொண்டு வலது காலை கொண்டு வந்துட்டு இந்த குதிக்கால் வந்து நல்லா இந்த இடுப்பு பகுதியில் இங்கே வரா மாதிரி நல்லா அந்த இடத்துல வந்து கால் நல்லா இறுக்கமாக கொண்டு வந்து இப்படி வைக்கணும். அதாவது விரல்கள் எல்லாம் வந்து நம்ம வெளியில் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பத்மாசனா போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போது இடது காலை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எந்த கால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வலது கால் வந்து மேலே போட்டால் கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு இடது கால் மேலே போட்டால் கரெக்டாக இருக்கும். அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்படி நல்லா அப்படி வச்சிடணும். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பத்மாசனா போட்டுட்டு இப்போ அப்படியே வந்து எழுந்து புஜங்காசனா வந்து பண்ண போகிறோம். கைகள் கீழே வந்து ஊனிட்டு அப்படியே இப்படி எழுந்து 2 கை இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு வந்து உங்கள் முதுகு தண்டை நல்லா வளைச்சிட்டு மார்பு பகுதியை விரித்து மேல் நோக்கி பார்க்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த புஜங்காசனா பண்ணும் போது என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, உங்களோட தோள்பட்டை வந்து நல்லா இப்படி விரிஞ்சு இப்படி இருக்கணும். விரிஞ்சு இருந்தால் தான் நம்ம வந்து கழுத்தை வந்து பின்னோக்கி வந்து இப்படி இது பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்ம மார்பு பகுதி வந்து நல்லாவே வந்து விரிவடையும். அதுக்கப்புறம் இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீண்டு வரும். அதாவது த்ரோட் ப்ராப்ளமில் இருக்கிற வந்து தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமோ தொண்டையில் சம்மந்தப்பட்டக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து சரியாகும். இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். நீங்கள் பத்மாசனா வந்து நம்ம வந்து நல்லா வந்து இறுக்கமாக போட்டால் தான் வந்து நம்ம புஜங்காசனா பண்ணும் போது அந்த பிரியாது. கைகள் கீழே ஊனிட்டு அப்படியே இப்படி எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு கைகள் முன்னோக்கி வச்சு நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி வந்து முதுகு தண்டை வளைச்சி மார்பு பகுதியை விரிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் வந்து நம்ம பின்னோக்கி வளைஞ்சோம், அதனால இப்போ நம்ம முன்னோக்கி வந்து பண்ண போகிறோம். ஒன்று நீங்கள் பத்மாசனா போட்டு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எடுத்தது சுகாசனால இருந்துட்டு முன்னோக்கி வந்து வளையலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம்.
பத்மாசனம் நல்லா போட்டு பழகினா மட்டும்தான் இந்த பத்ம புஜங்காசனம் வந்து செய்ய முடியும். ஏன்னா வந்து பத்மாசனம் செய்யறதுக்கே வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் தூக்கி இருக்கும், ஒரு பக்கம் தூக்கி இல்லாமல் இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால வந்து பத்மாசனம் போட்டு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனா பண்ணலாம். இது பண்ணுறதுனால வந்து மார்பு கூடுகள் வந்து நல்லாவே விரிவடையும். அதுக்கப்புறம் முதுகு தண்டுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். இந்த ஆசனா முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.